ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மக்கள் வந்து ட்ராவல் பண்ணுற அந்த ஏரோப்ளைன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஏரோப்ளைன்ஸை வந்து உலக அளவில் தயாரிக்கிறது வந்து ரெண்டு கம்பெனி தான். ஒன்று வந்து ஏர்பஸ், ரெண்டாவது வந்து போயிங். நீங்கள் வந்து எந்த ஏர்லைன்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து இண்டிகோ யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்பைஸ் ஜெட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து விஸ்தாரா யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ஏர்லைன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ட்ராவல் பண்ணுற அந்த ஏரோப்ளைன் வந்து இந்த ரெண்டு மேக்கில் ஏதாவது ஒரு மேக்காக தான் இருக்கும். ஒன்று வந்து அது ஏர்பஸோடு தான் இருக்கும், இல்லை அப்படின்னா வந்து அது வந்து போயிங்கோட தான் இருக்கும். சரி, நீங்கள் கேட்கலாம், இதை நான் ஏன் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து அடிக்கடி இந்த போயிங் தயாரித்த ஏர்ப்ளைன்ஸில் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. கிட்டத்தட்ட இந்த வருஷமே வந்து 4 இன்சிடென்ட் நடந்துருச்சு. இந்த இன்சிடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து மக்கள் வந்து மயிரிலையில் வந்து தப்பிச்சிடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன தான் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த பிளேன் வந்து லேண்ட் ஆகிடுது, யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல். ஆனால் சில நேரங்களில் வந்து இவ்வளோ லக்கியாக இருக்கிறது இல்லை, நிறைய பேருக்கு வந்து பயங்கரமாக இன்ஜுரி எல்லாம் வந்து ஆகிடுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயிங் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஒரு அன்சேஃபான கம்பெனியெல்லாம் இருந்தது கிடையாது. ரொம்ப நாளாக வந்து ரொம்ப சேஃபான ரிலையபிளான ஏர்ப்ளைன்ஸ் வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முதல் இன்சிடெண்ட் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயிங்கோட வரலாறுலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2018 இந்தோனேஷியாவில் நடக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த காரு பைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி புது மாடல் அப்படின்னு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏரோப்ளைன்ஸ்லையுமே வந்து அந்த புது மாடல் ரிலீஸ் பண்ணுறது இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017 போயிங் வந்து ஒரு புது மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுடைய பழைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா போயிங் 737 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. ஒரு புது மாடல் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, போயிங் 737 MAX 8 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு புது மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க. 22 மே 2017 அந்த மாடல் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த இந்தோனேஷியா ஏர்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லயன் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்லைன்ஸ் இருக்குது. அந்த கம்பெனி இந்த ஏரோப்ளைனை வாங்குகிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2018 அவங்க வந்து இந்த புது மாடல் ஏரோப்ளைனை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அக்டோபர் 2018 அந்த ஆக்சிடென்ட் நடக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஏரோப்ளைன் இந்தோனேஷியாவில் ஜகார்ட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து சுமத்ராவுக்கு வந்து அந்த ஏரோப்ளைன் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஏரோப்ளைன் வந்து நோஸ் டைவ் பண்ணுது. அதாவது இப்போது இந்த ஸ்விம்மர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்ப்ரிங் போர்ட்லேருந்து குதிப்பாங்க இல்லையா ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே, அந்த மாதிரி அந்த ஏரோப்ளைன் வந்து டைவ் அடிக்குது. ஏன் இப்படி டைவ் அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புது மாடலில் வந்து அவங்க ஒரு சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, MCAS அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டு வந்து பறக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ளைட் வந்து ஒரு ஆங்கிளில் வந்து பறக்கணும். அந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 10 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 10 டிகிரி ஆங்கிளில் அந்த ஃப்ளைட் பறக்கிற வரைக்கும் தான் அந்த ஃப்ளைட்டால் வந்து பறக்க முடியும். அந்த ஆங்கிளை விட அதிகமாகிடுச்சு, இப்போ நீங்கள் வந்து 20 டிகிரி 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டோட ஆங்கிள் மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டால் வந்து பறக்க முடியாது. இது வந்து நம்ம சிம்பிளாக சொல்லலைன்னா, அந்த ப்ரொட்ராக்டரில் வந்து நம்ம சின்ன வயசில் இந்த மேக்ஸ் எக்ஸாம்லலாம் போட்டிருப்போம், 10 டிகிரி மார்க் பண்ணியிருப்போம், 20 டிகிரி மார்க் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் 10 டிகிரி லைன் வந்து மார்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைனில் மட்டும்தான் வந்து ஏரோப்ளைனால் பறக்க முடியும். இல்லை அந்த லைனோட கம்மியான ஒரு ஆங்கிளில் வந்து ஏரோப்ளைனால் பறக்க முடியும். அதை தாண்டிச்சுன்னா ஏரோப்ளைனால் பறக்க முடியாது, ஏரோப்ளைன் வந்து ஸ்டால் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இதை வந்து தவிக்கிறதுக்காக, அதாவது அந்த ஏரோப்ளைன் வந்து அந்த ஆங்கிளை விட அதிகமாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இதில் வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஏரோப்ளைனோட ஆங்கிள் அந்த 10 டிகிரிக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா இந்த சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரோப்ளைனோட ஆங்கிளை வந்து 10 டிகிரி கீழே வந்து கொண்டு வந்துடும். ஏன்னா 10 டிகிரிக்கு மேலே போனால் ஏரோப்ளைனால் பறக்க முடியாதுங்கிற காரணத்தினால இது வந்து கொண்டு வந்துடும். ஆனால் இந்த ஃப்ளைட்டில் வந்து என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற சென்சார்ஸ் வந்து ஃபால்ட்டியான சென்சார்ஸாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டு வந்து 10 டிகிரி கீழே பறந்துட்டு இருந்தாலும் கூட அந்த சென்சர்ஸ் வந்து தப்பாக காமிச்சிருக்கு. அதாவது 40 டிகிரி 50 டிகிரி அந்த மாதிரி ஆங்கிள் வந்து அதிகமாக காமிச்சிருக்கு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழ் நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருது. இதுதான் வந்து அந்த ஃப்ளைட்டில் இருந்த பிரச்சனை. அதாவது அந்த ஃப்ளைட்டு வந்து 10 டிகிரிக்கு மேலே பறக்கலை, நார்மலாக தான் பறந்துட்டுருக்கு. ஆனால் அந்த சிஸ்டம் வந்து என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் வந்து ரொம்ப ஹையர் ஆங்கிளில் பறக்குது, உடனே அந்த ஃப்ளைட்டை வந்து கீழே அமுத்தணும், அந்த ஆங்கிளை குறைக்கணுங்கிறதுக்காக அந்த ஃப்ளைட்டை வந்து கீழ் நோக்கி வந்து ட்ராவல் பண்ண வைக்குது. இதுதான் வந்து பிரச்சனை நடந்திருக்கு. எத்தனை தடவை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட் வந்து மொத்தம் 13 நிமிஷம் தான் வந்து பறந்துருக்கு. அதாவது இந்தோனேஷியா ஜகார்ட்டாலேருந்து கிளம்பி 13 நிமிஷம் தான் வந்து அந்த ஃப்ளைட் பறந்துருக்கு. அந்த 13 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 20 தடவை அந்த ஃப்ளைட் வந்து டைவ் அடிச்சிருக்கு. அதாவது நம்ம இந்த ஸ்விம்மர்ஸ் வந்து எப்படி ஸ்விம்மிங் பூல்குள்ளே குதிப்பாங்களோ அந்த மாதிரி வந்து டைவ் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரோப்ளைன் பைலட்ஸுமே வந்து ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க, ஏடா கீழே போகுதே அப்படின்னு மேலே கொண்டு வர பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களால முடியல. ஏன்னா அந்த சிஸ்டம் இருக்குது இல்லையா, அந்த சிஸ்டம் வந்து இவங்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் மறுபடியும் வந்து அதை கீழ் நோக்கி பயணிக்க வைக்குது. இதனால் வந்து
அந்த ஏர்ப்ளேன் 13 நிமிஷத்தில் வந்து ஜகார்ட்டாலேருந்து கிளம்பி 13 நிமிஷத்தில் வந்து அந்த ஏரோப்ளேன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஏரோப்ளேனில் கிட்டத்தட்ட 190 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அத்தனை பேருமே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சரி, போயிங் வந்து இந்த உண்மையை சொன்னாங்களா? சரி, இந்த எம்கேஸ் சிஸ்டம் வந்து அந்த ஏரோப்ளேனில் இருக்குது, அந்த சிஸ்டத்தோட ஃபால்ட்னால தான் வந்து எத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, போயிங் வந்து மறைச்சிட்றாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் ஃப்ளைட்டில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த ஃப்ளைட்டை ஓட்டினா பைலட் மேலே தான் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மறைச்சிட்றாங்க. இந்த இன்சிடெண்ட் தான் லாஸ்ட் இன்சிடெண்ட்டாக இருந்தால் போயிங்கும் வந்து எஸ்கேப் ஆகிருப்பாங்க. ஏன்னா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இது வந்து புது ஃப்ளைட்டு. ஏன்னா போயிங்க்கும் வந்து இதனால் வந்து ஒரு நல்ல சேஃப்டி ரெக்கார்ட் இருக்குது. யாருமே வந்து போயிங் மேலே வந்து எந்த டவுட்டுமே பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் போயிங்க்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 மாதம் கழித்து மார்ச் 2019 இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. இந்த தடவை எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸில் வந்து நடக்குது. எப்படி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஃப்ளைட் வந்து டைவ் அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த ஃப்ளைட்டுமே வந்து டைவ் அடிக்குது. டைவ் அடித்து இந்த ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட ஒரு 170 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த 170 பேருமே வந்து இறந்துடுறாங்க. இந்த தடவையும் வந்து போயிங் வந்து ட்ரை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது பறவை வந்து அந்த இன்ஜினில் வந்து அடிச்சிருக்கும், அதனால் வந்து இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிருக்கும். இல்லைனா மறுபடியும் வந்து பைலட் மேலேயே வந்து அந்த பழி போடுறாங்க. இந்த பைலட்டுக்கு வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்காது, ஏதாவது ஒரு அவன் மேலே தான் ஃபால்ட் இருந்திருக்கும், எங்கள் ஏரோப்ளேன் மேலே எந்த ஃபால்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவையும் சாதிக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் வைக்கிறாங்க. 2 ஏரோப்ளேனும் வந்து ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு எத்தியோப்பியன் கவர்மெண்ட் அவங்களுடைய ஏர் கிராஷ் மேலே இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. அதே மாதிரி இந்தோனேஷியன் கவர்மெண்ட் வந்து நடத்துகிறாங்க. அதே டைமில் யூஎஸ் கவர்மெண்ட்டுமே அந்த நடத்துகிறாங்க. ஏன்னா போயிங் வந்து யூஎஸ் கம்பெனி, அவங்களுமே வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஃப்ளைட்டும் வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கு ஃப்ளைட் பைலட்ஸ் மேலே எந்த தப்பும் கிடையாது, இந்த சிஸ்டம் தான் வந்து தப்பு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் சரி, நீங்கள் கேட்கலாம், இந்த சிஸ்டம் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆனது வந்து போயிங்க்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம், இந்த விஷயம் வந்து போயிங்க்கு வந்து முன்னாடியே தெரியும். அதாவது இந்த சிஸ்டம் வந்து இந்த மாதிரி மால் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது வந்து போயிங்கோட டெஸ்ட் பைலட்ஸ், அதாவது இந்த ஃப்ளைட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, சிமுலேட்டரில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்லேயுமே வந்து இதோட எம்கேஸ் சிஸ்டத்தோட ஃபால்ட் வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து மறைச்சிருக்காங்க போயிங். அதாவது இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கறது வந்து ஒரு யூஎஸில் FAA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேட்டர் இருக்காங்க, அதாவது ஒரு கவர்மெண்ட் பாடி இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த ஃப்ளைட்டு வந்து ஏர்வர்த்தியா, அதாவது மக்களை கூட்டு போகிறதுக்கு இந்த ஃப்ளைட் வந்து தகுதியான ஒரு ஏரோப்ளேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட வந்து இந்த உண்மையை வந்து மறைச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஃபால்ட்டை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதனால் வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கும் வந்து தள்ளி போகும். அப்படிங்கிற காரணத்தினால அந்த ரெகுலேட்டர்கிட்ட கூட இவங்க சொல்ல, அந்த கவர்மெண்ட் பாடிக்கிட்டே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, எங்கள் ஃப்ளைட்டில் இந்த மாதிரி நாங்கள் புதுசாக ஒரு சிஸ்டம் கொண்டு வரோம், அந்த சிஸ்டமில் இந்த ஃபால்ட்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த ரெகுலேட்டருக்கும் சொல்ல, கவர்மெண்ட் பாடிக்கும் சொல்ல, அதே மாதிரி இவங்ககிட்ட ஃப்ளைட் வாங்கினவங்க அவங்களுக்குமே வந்து இந்த உண்மையை வந்து சொல்லவே இல்லை. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு $2.5 பில்லியன் வந்து போயிங்க்கு வந்து ஃபைன் வச்சிடுறாங்க. இது வந்து இந்திய மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 கோடி வந்து ஃபைன் போட்டுடுறாங்க. இந்த 20,000 கோடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4,000 கோடி வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட்டில் வந்து இறந்த மக்களுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த காம்பன்சேஷன் பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த 20,000 கோடியில் 4,000 கோடி வந்து அதுக்கு, மீதி 16,000 கோடி வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட அந்த ஃப்ளைட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் அந்த மாதிரி ஏர்லைன்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி இவங்க வந்து சப்ஸ்டாண்டர்ட் ஒரு ஃப்ளைட்டை வந்து ரெடி பண்ண காரணத்தினால அவங்களுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மீதி வந்து ஒரு 16,000 கோடியை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இத்தனை இன்சிடென்ட் நடந்திருக்கு, இனிமேட்டாவது போயிங் வந்து திருந்தினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் வந்து இந்த வருஷம் நடந்த ஒரு 4 இன்சிடென்ட். என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ஜனவரி 5, 2024 நடக்குது. அலாஸ்கா ஏர்லைன்ஸில் வந்து நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய போயிங்கோட 737 MAX 9 ஃப்ளைட் வந்து 5 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு டோர் வந்து பிச்சுக்கிட்டு போயிடுது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து அந்த ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கீங்க, ஃப்ளைட்டோட டோர் வந்து பிஞ்சிட்டு போச்சுரா அப்படின்னா உங்களோட மனநிலைமை வந்து எப்படி இருக்கும்? அந்த டோர் பிஞ்சிட்டு போன டோர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சீட் பெல்ட் போட்டிருந்ததுனால தான் வந்து நான் தப்பித்தேன், சீட் பெல்ட் போடலன்னா அந்த டோர் பிஞ்சிட்டு போன வேகத்துக்கு நானுமே வந்து வெளியே விழுந்திருப்பேன், என்னோடய வாழ்க்கை அன்றைக்கே முடிஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் வந்து ஃபஸ்ட் இன்சிடெண்ட் வந்து நடந்தது இந்த வருஷம். அந்த ஃப்ளைட்டை வந்து சேஃபாக வந்து இறக்கிட்டாங்க, யாருக்கும் எதுவும் ஆகலை. ஆனால் இதோட மோசமாக அது முடிஞ்சிருக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா 5 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு டோர் பிஞ்சிட்டு போகுது அப்படின்னா எவ்வளோ
மோசமான குவாலிட்டியில் வந்து போயிங் வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டோரை வந்து அந்த ஏரோப்ளேன் பாடியோட அட்டாச் பண்ணுறதுக்கு 4 போல்ட் வந்து போட்டிருப்பாங்களாம். ஆனால் அந்த 4 போல்ட்டில் 3 போல்ட் வந்து போடவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்த இன்சிடெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்தது March 11, 2024 ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டு போயிங் 7879 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டு, இப்போ 737 ஒரு ஃப்ளைட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு சின்ன ஃப்ளைட்டு, டொமஸ்டிக் ஃப்ளைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 787 வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளைட்டு. இதில் வந்து நிறைய பேர் போகலாம், அதே மாதிரி ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளைட்டு ஆஸ்திரேலியாவில் சிட்னிலேருந்து நியூசிலாண்டில் ஆக்லாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அந்த ஃப்ளைட் வந்து பறந்துட்டுருக்கு. பறந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் இந்த ஃப்ளைட் வந்து டைவ் அடிக்குது. நீங்கள் கேட்கலாம், மறுபடியும் அந்த எம்கேஸ் சிஸ்டமோட ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை போயிங் வந்து புது கதை சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன தப்புங்கிறது வந்து அவங்க ஒத்துக்கிறதே கிடையாது. இந்த தடவையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா, உண்மையாக தான் சொல்கிறாங்களாங்கிறது வந்து ஒரு டவுட் இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற சீட் இருக்கு இல்லையா, பைலட்டோட சீட்டுக்கு பின்னாடி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அமுத்தி இந்த சீட்டை வந்து முன்ன பின்ன தள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட் பறந்துட்டு இருக்கும்போது ஏர் ஹோஸ்டஸ் வந்து அந்த பைலட்டுக்கு வந்து மீல் கொடுக்க போயிருக்காங்க, சாப்பாடு கொடுக்க போயிருக்காங்க. சாப்பாடு கொடுக்கும்போது தெரியாமல் அந்த பட்டனை வந்து அமுத்திட்டாங்க. அமுத்தினதில் பைலட்டோட சீட்டு வந்து முன்னாடி போயிருக்கு. முன்னாடி போனதுனால அந்த பைலட் வந்து கண்ட்ரோல் மேலே விழுந்துட்டார். விழுந்ததில் வந்து அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் மாறிடுச்சு. அதனால் அந்த ஃப்ளைட் வந்து டைவ் அடிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து யாருக்கும் எந்த உயிரிழப்பும் ஏற்படலை. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டக்குன்னு வந்து அந்த ஃப்ளைட் டைவ் அடிச்சதுனால சீட் பெல்ட் போடாமல் நிறைய பேர் உட்காந்துருந்துருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து தூக்கி வீசப்பட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 50 பேருக்கு வந்து தலையில் வந்து காயம், கிட்டத்தட்ட ரத்தம்லாம் வந்துருச்சு நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒருத்தங்க வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து இந்த வேகமாக வந்து தூக்கி எறியப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூக்கி எறிஞ்ச வேகத்தில் மேலே அந்த ஏரோப்ளேனோட மேலே இருக்கிற அந்த டைல்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு வேகமாக தூக்கி வீசப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போயிங் வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அக்டோபர் 2018 இன்சிடென்ட் ஆகட்டும், இல்லை இந்த மார்ச் 2019 இன்சிடென்ட் ஆகட்டும், 2 தடவையுமே வந்து இந்த பைலட் மேலே தான் பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைலட் மேலே சொல்லலை, ஆனால் அந்த பைலட்டோட சீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பட்டன் அமுத்தினதுனால தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உண்மை அப்படிங்கிறத வந்து இனிமேட்டு ஃபுல் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போது 3 நாள் முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, March 15 சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து ஓரிகானுக்கு ஒரு ஃப்ளைட் வந்து போகுது. போயிங்கோட ஃப்ளைட்டு தான். இந்த ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணது யுனைடெட் ஏர்லைன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளைட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகிடுச்சு. லேண்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது ஃப்ளைட்டில் வந்து அந்த வெளியே இருக்கிற பேனலில் வந்து ஒன்று காணோம் அப்படின்னு வந்து தெரியுது. இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிங்கோட ஏர்ப்ளைன்ஸ் மேலே ஏகப்பட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இன்சிடென்ட்டை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை இந்த அவங்களோட போயிங்கோட ஃபேக்ட்ரியை வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணவங்களா இருக்கட்டும், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிங்கோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் போயிங்கோட பிளேனில் வந்து ஏறுறதுக்கு எனக்கு வந்து தைரியம் வரல. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போயிங்கோட ஏரோப்ளைன்ஸை வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நிறைய பைலட் அசோசியேஷனோட பைலட்ஸ் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து போயிங்கோட ஃப்ளைட்டை முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஆப்ரேட் பண்ண மாட்டேன், நான் அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேசஞ்சர்ஸும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃப்ளைட் ரேட் வந்து அதிகமாக இருந்தாலும் சரி, எனக்கு போயிங்கோட ஏரோப்ளைன்ஸ் வேண்டாம், நீ வந்து என்ன டைரக்ட் ஃப்ளைட் இல்லை, நீ வந்து 2-3 ஃப்ளைட் மாறி போகணும், அப்படி இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் போயிங் ஃப்ளைட்டில் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் பண்ணும்போது கேட்டு வந்து புக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து போயிங் ஃப்ளைட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளைட்டை புக் பண்ணுறாங்க. அப்படி புக் பண்ணி சில டைம் வந்து போயிங் ஃப்ளைட் வந்து அவங்களுக்கு கிடச்சிருது. கிடைச்சா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என்னால் இந்த ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க, இல்லைனா வேறு ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து போயிங் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து சுத்தமாக எல்லாருக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் உண்மை என்னென்னா, மற்ற டிரான்ஸ்போர்ட்டோட, அதாவது ரோட் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட், எல்லா டிரான்ஸ்போர்ட்டோட விட இன்றைக்குமே வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட் தான் ரொம்ப சேஃப்டி அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. சரி, நீங்கள் கேட்கலாம், இந்தியாவில் வந்து இந்த போயிங் ஏரோப்ளைன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்குது. எந்தெந்த ஏர்லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகாஷா ஏர் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பைஸ் ஜெட்டில் வந்து ஒரு 9 ஏரோப்ளைன் வந்து இந்த போயிங் 737 MAX 8 அந்த ஏரோப்ளைன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஒரு 9 ஏரோப்ளைன்ஸ் வந்து இந்த போயிங் 737 MAX 8 அந்த ஏரோப்ளைன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா போயிங்கோட ஏரோப்ளைன்ஸுமே வந்து
ரிஸ்க் கிடையாது. இப்போ ரீசெண்டாக இந்த மேக்ஸ் ஏர்ப்ளைன்ஸ்ன்னு இருக்குது இல்லையா, 737 மேக்ஸ் 8, 737 மேக்ஸ் 9, இந்த ஏரோப்ளைன்ஸில் தான் வந்து அதிகமாக இந்த சேஃப்டி ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பழைய ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், போயிங்கோட ஏரோப்ளைன்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க இந்த போயிங்கோட ஏரோப்ளைன்ஸோட சேஃப்டியை பற்றி, ரீசெண்ட் டைம்ஸில் இவங்க சம்மந்தமாக நடக்கிற ஆக்சிடென்ட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ குட் டே.